Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 3 தராவி தொழுகையை நிறைவு செய்திருக்கின்றோம். 2 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாளைகால் ஜுஸூகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் வல் முஹ்ஸனா என்று சொல்றவர்களுடைய 5வது ஜுஸுல கால் ஜுஸு வரை நிறைவு செய்யப்பட்டு 4.25 ஜுஸுகள் இன்றோடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றோடு சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல் இம்ரான் நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் நிசா இன்று ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கின்றோம். 46 வசனங்கள் இன்றுடன் சூரத்துல் நிசாவில் ஓதி இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மீதம் உண்டான குர்ஆனுடைய வசனங்களை முழுமையான முறையில் ஓதுவதற்கு உண்டான பாக்கியத்தையும் கேட்பதற்கு உண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தார் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. அனைத்து நோன்புகளையும் தராவையும் தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை துண்டான சொர்க்கத்தினுடைய தலைவியாக திகழக்கூடிய அன்னை ஃபாத்திமத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு நாள். இன்றைய நாள் தான் அம்மா ஃபாத்திமா அம்மா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க. இன்றைய நாள் ஹவுஸுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவருடைய பிறந்த நாள். தமிழகத்தில் பிரபலியமான இறைநேசர்களாக திகழக்கூடிய ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் இன்றைய தினம் தான் பிறந்திருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த நாட்கள்ல நாம் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துவது மீது கட்டாய கடமையா இருக்குது. அந்த அடிப்படையில ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் செய்தி ஒரு சுருக்கமான சில விஷயங்கள் நாம் பார்க்க முடியுது. ஃபாத்திமா அம்மா எந்த அளவுக்கு தக்வாவோடு பேணுதலாக இருக்கிறாங்கன்னு சொன்னா ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யறாங்க. அம்மா ஃபாத்திமா அம்மா 3 விஷயங்கள்ல தன்னுடைய விஷயங்கள்ல பொதுவா பேணுதலாக இருந்தாங்க. 1, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல சரியான முறையில் செஞ்சாங்க. 2வது, தன்னுடைய பிள்ளைகளிடத்துல எப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ, ஷரியத்தை கற்றுக் கொடுக்கணுமோ சரியான முறையில் கற்றுக் கொடுத்தாங்க. 3வது, தன்னுடைய கணவனாக திகழக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சிறந்த முறையில வாழ்ந்தாங்க. இவர்களை தாண்டி ஒரு புனிதமான பெண் இந்த உலகத்திலே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு சிறப்பு பெயர் பெற்றான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்ததற்கு உண்டான காரணம், சொர்க்கத்தில் நம்முடைய பெண்கள் எல்லாம் யாருடைய முந்தானியை பிடித்து கொண்டு செல்லணும்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய முந்தானியை பிடித்து கொண்டுதான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். சொர்க்கத்திற்கு முந்தி செல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. காரணம், தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய பெற்றெடுத்த பெற்றோருக்கும் சரியா நடந்துகிட்டாங்க, தன்னுடைய பிள்ளையிடத்தையும் சரியா நடந்துகிட்டாங்க, தன்னுடைய கணவனிடத்தையும் சரியா நடந்துகிட்டாங்க. இந்த 3ம் செய்யக்கூடிய கடமைகள் அல்லாஹ்வுடைய கடமைகள் செய்வது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாங்க, தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாங்க. இந்த உலகத்துல எத்தனை வருடம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், வெறும் 30 வருஷம் தான் அந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? வெறும் 30 வருஷம் தான் அந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தான சொர்க்கத்தினுடைய தலைவியாக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். 20 வயசுலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தா, சொர்க்கத்தினுடைய வாயுகளுக்கு உண்டான தலைவருடைய போஸ்டிங் யார் அல்லாஹ் கொடுக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரு பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தலைவர் அந்தஸ்தை கொடுக்கிறான். இன்னும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க அம்மா ஃபாத்திமா அம்மாட்ட, அம்மா ஃபாத்திமா அழகுனா என்னமா என்று கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்லல, தாய்மார்களே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஃபாத்திமா அம்மாட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அம்மா ஃபாத்திமா அழகுனா என்னமான்னு கேட்கிறாங்க. உடனே அம்மா ஃபாத்திமா அம்மா மேக்கப் செட்டை வாங்கி பூசிக்கிறது, பெயிண்ட் அள்ளி பூசிக்கிறது அல்ல, லிப்ஸ்டிக்கை வாங்கியும் அதை அள்ளி பூசிக்கு மத்தவங்க மத்தியில தன்னை அலங்காரம் காட்டுவது அழகு அல்ல. எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? தன்னுடைய அழகை என்னுடைய கணவனை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் காட்டக்கூடாது.
அதே போல என்னுடைய கணவனுடைய அழகை எனக்கு தவிர வேறு யாரும் அல்லாஹ் காட்டக்கூடாது, இதுதான் உண்மையான அழகு என்று சொன்னாங்க. தன்னுடைய பார்வையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய செவிப்புலனையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய நாவையும் தன்னுடைய உடல் உறுப்புகளையும் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. முந்தைய ஒரு காலத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய மூதாதைகள்லாம் எந்த பேர் வச்சாலும் பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமான் பேர் வச்சிருவாங்க, ஹதீஜான் பேர் வச்சிருவாங்க, ஆயிஷான் பேர் வைப்பாங்க, ஹப்சான் பேர் வைப்பாங்க, ஜெய்னபுன் பேர் வைப்பாங்க. ஆனா இப்ப பேர் வச்சோம்னு சொன்னா என்னங்க ஃபாத்திமான்னு சொல்லிட்டு பழைய காலத்து பேர்லாம் வச்சிருக்கிறீங்க, ஆயிஷா சொல்லிட்டு பழைய காலத்து பேர்லாம் வைக்கிறீங்க, புதுசா ஸ்வீட்டா எல்லாருக்கும் லேசா கூப்பிடணும், அந்த மாதிரி யாருமே உலகத்துல வச்சிருக்க கூடாது, அப்படிப்பட்ட பேரா வைங்கன்னு சொல்லி ஒரு அஜித்துல கேட்டதுக்கு அஜித் சொன்னாங்களா இப்லீஸின் பேர் வைங்கன்ட்டாகலாம். என்ன சொன்னாங்க? இப்லீஸின் பேர் வைங்க. இதுக்கப்புறம் யாருக்குமே அல்லாஹ் அந்த பேரை கொடுக்க மாட்டான், ஒருத்தருக்கு மட்டும்தான் வச்சிருந்தான். அவனை காலம் முழுக்க எல்லாரும் கழுவி ஊத்தணும், எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேரை அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுத்தான், அந்த பேரை அவன் வச்சுக்கிடுங்க, அது யாருமே உலகத்துல இனிமே வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்வீட்டான என்ன சொன்னாங்களாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மார்க்கும் அழகான மார்க்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு முஹம்மது என்ற பெயரை என்னுடைய பெயரை முன் நீங்க சேர்த்து அல்லாஹ்வுடைய உங்களுடைய பெயருக்கு பின்னாடி அஹ்மது என்ற பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் இரண்டு பேரு, அப்துல்லா. அப்துல்லா என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு அதிகமா பிடிக்கும். அதே போல அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு அதிகமா பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது, சஹாபாக்களுடைய பெயரை வைங்க, நபிமாருடைய பெயரை வைங்க. நீங்க எந்த பெயரை வைக்கிறீர்களோ அந்த பெயருடைய அசரியத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபர்ஜானா பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஜானா அப்படிங்கிறது உங்களுக்கு கூப்பிட நல்லா இருக்கு, ஆனா ஃபர்ஜி என்று சொன்னால் பெண்ணினுடைய மறைவான உறுப்பு என்ற அர்த்தம். பெண்ணுடைய மறைவான உறுப்பு என்ற அர்த்தம். நம்முடைய மக்கள் எல்லாம் தெரியாம இன்னொருத்தர் பேர் வைக்கிறாங்க, ஜானியா ஜுனியான்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி கேட்கறது ஸ்வீட்டா இருக்கும், ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா? விபச்சாரி என்ற பொருளை குறிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அழகான மார்க்கம். நம்முடைய மார்க்கத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதர்கள் நம்முடைய சோசியல் மீடியால நெட்ல இது போன்ற தவறான அர்த்தங்கள் கொண்ட பேர் என்ன செய்யறாங்க, அழகான சின்ன வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு கொடுக்கறாங்க. நம்ம பாக்குறோம், உடனே நெட்டை பாருங்க, உள்ள பிறந்துருச்சா ஆம்பளை பிள்ளை இந்த பேரை வைங்க, பொம்பளை பிள்ளை இந்த பேரை வைங்க, உடனே ரிகார்ட்ல ஏத்தணும். இது மாதிரி இந்த பேர் வச்சிருக்க கூடாது. நம்ம பேர் வைக்க போகும் பொழுது இந்த தாய்மார்கள் அவர்கள்லாம் சொல்லும் பொழுது பேரை கேட்கும் பொழுது எங்கேருந்துமா அந்த மாதிரி பேர்லாம் எடுக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாறுபடுது நம்முடைய உள்ளம். இது மாதிரிலாம் பேர் வைக்க கூடாது. நீங்க உலமாக்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, மார்க் அறிஞர்கள்ட்ட கேட்டு இந்த பேர் வைக்கலாமா வைக்க கூடாதா, இதனுடைய அர்த்தங்கள் என்ன. அரபி வார்த்தையை பொறுத்த வரையும் சின்ன வார்த்தையா இருக்கும், அதை பல அர்த்தங்களை புரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான பெயர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தாய்மார்களே, நமக்கு எல்லாம் சங்கையை குறித்தான் அவர்களை காது கொடுத்து கேளுங்க. தீ குடிப்பது என்பது ஒரு சின்ன ஒரு சிற்று நேரம் தான், ஆனால் நம்முடைய மார்க்க விஷயங்களுக்கு இருக்கிறது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அது நம்ம இந்த நேரத்துல உங்களுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நேரம் தொழுது கஷ்டப்பட்டு ஓதி நின்று நிலையில அல்லாஹ்க்காக இபாதத் செஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சங்கை குறித்தானவர்களே, நாம் பிள்ளைகளுக்கு பேரை வைக்கும் பொழுது அழகான பேரை வைக்கணும். அவர்கள் சொன்னாங்க, இவர்கள் சொன்னாங்க, அதை பார்த்து வச்சு இது பார்த்து வச்சு என்று இல்லாமல் மார்க்க அறிஞர்களுடைய விஷயங்கள்ல அவருடைய கலந்து கொண்டு நல்ல பேரா என்ன செய்யுங்க, இஸ்லாத்தினுடைய முறைப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொல்வார்கள், எதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட அற்புதமான பெயர்களை, நபிமாருடைய பெயர்களை, சஹாபாக்களுடைய பெயர்களை, அது மாதிரி பெயர்கள் வைக்கும் பொழுது அவருடைய குணாதிசயம் நம்முடைய பிள்ளைகள் இடத்திலும், நம்ம பிள்ளைங்க சேட்டை செய்யறாங்கன்னு சொல்றோம், தருதலையா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். காரணம், நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னு பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு நல்ல பேரா சூட்டி இருந்தீங்கன்னா இப்ப இல்ல, பிறகு அந்த பிள்ளைக்கு அதனுடைய பெயர் என்ன செய்யும், அதனுடைய பலனை தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை சூட்டுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஃபாத்திமா அம்மையாருடைய இந்த நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுக்காக வேண்டி ஒரு யாசீன் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم تنذر قوما أنذر آباءهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فإلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فغشيناهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب وبشر مغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثاره كل شيء أحصينا في إمام مبين وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءهم المرسلون إذا أرسلنا إليهم مرسلين فكذبوهم فأزلزلنا مثلا قالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا ما أنزل الرحمن من شيء وأنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليك لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنظروا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم إن ذكرتم أن أنتم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لنا أعبد الذي فطرني إليه ترجعون أتخذ من دوني آلهة يرد الرحمن بذل لا تغني عني شفاعة شيئا ولا يوقظون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربي يسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلم بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قوم بعد من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتي من رسول الله كانوا يستهزئون ألم يروا كما هلكنا قبلهم من القرون أنهم إلينا يرجعون ويقول لما جميع الذين آمنوا احذروا وآيت لهم الأرض ميتة وأحيينا وأخرجنا منها حبا من يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب جعلنا فيها من عيون ليأكلوا من ثمر معاملة أيديهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ما لا يعلمون وآيت لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس سخرناها ذلك تقدير العزيز العليم والقمر قدرنا منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار كله في فلك يسبحون وآيت لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرق فلا صدق لهم من فضل الله رحمة منا ومتاع إلى حين وإذا قيل ابتغوا ما بين أيديكم ما خلقنا لعلكم ترحمون وما تأتي من آية من آيات ربهم إلا كانوا معرضين وإذا قيل انفقوا ما رزقكم الله قال الذين كفروا الذين آمنوا أنتم شاء الله طعما إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن صادقين ما ينظرون إلا صيحة واحدة وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ بالصور فإذا هم الناس إلى ربهم يصلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون يا كانت إلا صيحة واحدة فإذا جميع الذين محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتاز اليوم أيها المجرمون لم أهد إليكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه نعم التي كنتم توعدون مثل ما كنتم تكفرون اليوم نختم على أفواههم تكلمنا أيديهم تشهد بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخنا على مكانهم فاستطاعوا لا يرجعون ومن نعمل نقص من خلقه فلا يعقل وعلمنا شيئا ما ينبغي له إلا ذكر قرآن مبين لينذر من كان حيا يحب القول للكافرين أفلم نرنا خلقنا مما عملت أيدينا أنعامكم لها مالكون وذللناها لكم منها ومنها يأكلون ولهم فيها منافع شارب فلا يشكرون اتخذ من دون الله آلهة لا ينصرون لا يستطيعون نصرهم لهم جند محضرون فلا يحسوا قول منا نعلم ما يسر ما يعلنون أفلم الإنسان خلقنا من نطفة إذا خصم مبين وضرب لنا مثلا خلقا قال من حين لم يؤمن قل الذي يشاء ولم ير بكل خلق عليم
الرحيم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم توقدون وليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهما والخلاق العليم إنما هو إذا أراد شيئا يقول كن فيكون فسبحان الذي بملكوت كل شيء وإليه ترجعون آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم وصل ما قرأنا من كلامك العزيز من سورة الفاتحة من سورة ياسين من سورة الإخلاص من سورة المعبدتين ومن ختم القرآن هذه نية واصلة ورحمة نازلة تحفة كاملة مقبولة مرنية منك منا إلى روح سيدنا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصلحاء وسائر صحابة رضوان الله تابعين وتبع تابعين وأئمة المسلمين عامة برحمتك يا أرحم الراحمين من المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم على نبينا عليه الصلاة والسلام إلى يوم القيامة ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وسائر أنبيائك الكرام وأوليائك الكرام وشهدائك الكرام وكلهم أرواحنا المسلمين عامة برحمتك يا أرحم الراحمين خصوصا من إله من منا خاص مسمى سيد الجنة حضرت فاطمة الزهراء بنت محمد مصطفى رسول الله رضي الله تعالى عنه قدس الله برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل قبورنا قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا قبورهم حفرة من حفر النيران اللهم يسر عذابهم وسهل ميزانهم ورحمتهم مع المتقين اللهم يسر طريق الجنة الفردوس نعيما برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا تقبل منا دعاء بركة نبينا محمد المصطفى رسول صلى الله عليه وسلم وسائر أنبيائك الكرام وأوليائك الكرام خصوصا من إلى حضرت فاطمة الزهراء رضي الله تعالى عنها برحمتك يا أرحم الراحمين صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.